அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீக் லாங் வீடியோ போடலை. என்னாச்சு உடம்புலாம் ஓகேவா, எப்படி இருக்கீங்கன்னு நிறைய டிஎம்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். லாஸ்ட் வீக் கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டு இருந்தது அப்படின்றனால வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதனால தான் லாங் வீடியோ போட முடியல. இன்ஷால்லா இந்த வீக் முடிஞ்சதுன்னா 2 வீடியோவாக நான் போட்டுடுறேன். இந்த மாதிரி ஒரு வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு இல்லை ரொம்ப மாதம் கழிச்சு நம்மளோட சேனலில் ஒரு டே இன் மை லைஃப் vlog பார்க்க போகிறீங்க. இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு எடுத்தது. அந்த அன்னைக்கு ஃப்ரெண்டோட பசங்க வந்துட்டு நம்ம வீட்டில் தான் ஸ்லீப் ஓவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு காலைல முழிச்ச உடனேயே பாதாம் ட்ரிங்க் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். 3 பேருக்கு மட்டும் போட்டேன். அதாவது ஃப்ரெண்டோட பசங்க 2 பேர், சுரஃபாமாக்கு. சுரையும் வந்துட்டு காலையிலேயே ஃபுட்பால் விளையாடுறதுக்கு போயிட்டான். ஸோ அதனால் அவன் காலைல காஃபி குடிச்சிட்டு போயிட்டான். இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அவங்க முழிக்கிறதுக்கு முன்னாடியே பால் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஆறி தான் குடிப்பாங்க இல்லையா சின்ன பிள்ளைங்க எல்லாமே. ஸோ அதனால் ஆறட்டுன்றதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சிங்கில் நாள் உள்ள வெசல்ஸ் வந்துட்டு கொஞ்சமாக இருந்தது. சரி அதை மட்டும் வாஷ் பண்ணி போட்டுடலான்னு சொல்லிட்டு அதை தான் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். நைட் டைமில் சிங்க் நிறையா பாத்திரம் கடந்தது அப்படின்னா கூட நமக்கு கழுவி போகிறதுக்கு மனசு வந்துடும். ஜஸ்ட்டு 1-2 பாத்திரம் கடந்தா சரி இது தானே இருக்குது, பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில சமயம் லேசி ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி தான் நாள் நைட் வந்து பார்த்திங்கன்னா 1-2 பாத்திரம் கடந்தது. ஸோ போட்டுட்டு படுத்துட்டேன். இப்போ வந்துட்டு பிள்ளைங்களுக்கு பால் காய்ச்சினது இந்த மாதிரி ஒரு சில பாத்திரம்லாம் கடந்தது. சரி அதையும் சேர்த்து விலக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிட்டு இருந்தேன். அண்ட் நிறைய பேர் வந்து மண் பாத்திரத்துக்கு வந்து சோப்பு போட்டு கழுவக்கூடாது, அதாவது லிக்விட் போட்டு கழுவக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. கழுவக்கூடாது தான், பட் ஏதோ சோப்பு போடாமல் கழுவுனா சரியாக கழுவாத மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் அந்த மாதிரி கழுவிட்டுருக்கேன். உங்களுக்கு சோப்பு போடாமல் கழுவுறது செட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த 2-3 பாத்திரம் மட்டும்தான் இருந்தது. அதை கழுவி போகிறதுக்குள்ளே பிள்ளைங்க வந்துட்டு முழிச்சிட்டாங்க. சரின்னு அவங்களுக்கு பாலை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சாட்டர்டே அப்படின்னாலே நம்ம வீட்டில் மீன் தான் இருக்கும் இல்லையா. ஸோ இன்றைக்கி மீன் தான் ஆக்க போகிறேன். எப்போவுமே ஃபிஷ் மார்க்கெட்டில் மீன் வாங்கிடுவேன். அப்படி இல்லைன்னா இங்கே வந்துட்டு பக்கத்தில் ஒரு இன்ட்ரூட் ஹைப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது, அங்கே தான் வாங்குறது. ஆனால் இன்றைக்கி வாங்கின மீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த நோட்டீஸ்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி வீட்டு வாசலில் இருந்தது. ஜஸ்ட் பில்டிங்க்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. சரி ஜஸ்ட் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஞ்சப்பாறை இருக்குது இல்லையா, அந்த மீன் தான் வாங்கியிருந்தோம். சரி ஃபஸ்ட் டைமாக வாங்குகிறோம் அப்படின்றனால ஒரு 1.5 கிலோ அவ்வளோ வர்ற மாதிரி மட்டும்தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா நல்லா இருக்கா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிஷ் மார்க்கெட்டில் வாங்குறத விட கொஞ்சம் ரேட் கூட தான் இருக்கும். ஏன்னா பக்கத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கட் பண்ணி க்ளீன் பண்ணியே தந்துடுவாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன தான் கட் பண்ணி கொடுத்தாலும் நம்மளுமே நம்மளோட திருப்திக்கு நல்லா போட்டு க்ளீன் பண்ணி எடுக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஆக்கின மீன் வந்துட்டு ரொம்பலாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பொதுவாக எல்லார் வீட்லேயுமே அப்படி தானே, ஆக்கின மீனை விட பொரிச்ச மீன் தான் நிறையா சாப்பிடுவாங்க. ஸோ நானுமே அப்படி தான் ஆக்கின மீன் பெருசாக விரும்ப மாட்டேன் அப்படின்றனால அப்படியே பிள்ளைங்களையும் பழக்கிட்டேன். அதாவது சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்லாம் இல்லை, கண்ணை காட்டினாலே போதும், நான் முறைச்சனாலே எதை கொடுத்தாலுமே பயந்துட்டு சாப்பிட்ருவாங்க. அண்ட் இன்றைக்கி வாங்கின மீன் வந்து பார்த்திங்கன்னா துண்டு வந்து பெரிய பெரிய துண்டாக போட்டுட்டாங்க. தலையிலேயே வந்துட்டு பெரிய பீஸ் துண்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரியே கட் பண்ணி தந்துட்டாங்க. ஸோ அதனால் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு மீதி, அதாவது தலை வால் இதை மட்டும் போட்டு ஆணம் காய்ச்சிட்டு மீதி எல்லாத்தையும் பொரிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரிக்கிறதுக்கு வந்து மசாலா போட்டு வச்சுட்டேன். இதுக்கடையில் பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே தான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பேசாமல் அவங்ககிட்டே என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு கேட்டுட்டு அதையே பண்ணி கொடுத்துட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்டு சொல்லுது. இப்போ பிள்ளைங்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நூடுல்ஸ் பண்ணித்தாங்க இல்லைனா நகட்ஸ் பொரிச்சுத்தாங்க அந்த மாதிரி கேட்டுருவாங்க. ஸோ கேட்டுட்டு அது இல்லை நான் வேறு ஏதாவது பண்ணி தருவேன்னு சொல்கிறதுக்கு பேசாமல் நம்மளே ஒரு முடிவெடுத்து ஹெல்த்தியாக ஏதாவது பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் வந்துட்டு கருப்பட்டி இருந்தது. ஸோ கஞ்சி மாதிரி, அதாவது கருப்பட்டி கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்வீட்டாக இருந்தால் பிள்ளைங்களுக்கு பிடிச்சிரும். சரி இதுக்கு என்ன மாவு ஹெல்த்தியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கருப்பு உளுந்து மாவு வந்து வீட்டில் முடிஞ்சிருச்சு. கருப்பு உளுந்து கவுனி அரிசிலாம் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன் இல்லையா, இனிமேல் தான் அரைக்கணும். சரி ராகி மாவு வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் கஞ்சி மாதிரி காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பட்டி வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை கரையிறதுக்காக அடுப்பில் வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி ஃப்ளார் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு அந்த கஞ்சி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி வந்து கடைசியாக தேங்காய் பால் சேர்க்குற பிளான் வேறு இருந்தது. அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் பால் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு இதை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் மீனான பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி இப்போவே புளியை ஊற போட்டுடலான்னு சொல்லிட்டு அதையுமே ஒரு பக்கம் எடுத்துட்டேன். லாஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது, அதாவது நான் ஊருக்கு போய் கிட்டத்தட்ட 2 வருஷம் கிட்ட ஆகுது. ஸோ அம்மா கொடுத்து விட்ட புளி தான் இத்தனை வருஷம், அதாவது 2 வருஷம் ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த புளி முடிஞ்சிருச்சு. இது வந்து இங்கே தான் கடையில் வாங்கியிருந்தேன். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா
ஊறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அது மட்டும் இல்லாமல் புளி ரொம்ப இனிக்குது. நிறைய புளி போட்டால் தான் நமக்கு அந்த குழம்புக்கு வந்து அந்த புளிப்பு டேஸ்ட்டே வருது. அதனால் இப்போவே ஊற போட்டுடலான்னு அதை வந்து வெண்ணெய் ஊற்றி ஊற போட்டு வரதுக்குள்ளே இந்த பக்கம் ராகி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆயிடுச்சு. ஏன்னா கலந்துக்கிட்டே இருக்கணும்ல இதை. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் விஸ்க் எடுத்து நல்லா இந்த மாதிரி அடித்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். ஸோ அதனால் ஒரு நிமிஷத்துக்கு கை எடுக்காமல் அந்த மாதிரி நல்லா அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நல்லாவே அந்த கட்டி எல்லாமே கரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ இது வந்துட்டு நல்லா கொதித்து திக்காகி வரணும். அண்ட் இந்த பக்கம் கருப்பட்டியுமே வந்துட்டு கரைஞ்சிட்ருக்கு. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரைனா அப்படி டைரெக்டாக சேர்த்துக்கலாம். வெல்லமாக இருந்தது அப்படின்னா இதே மாதிரி பாகு எடுத்து சேர்த்துக்கோங்க. பாகு வந்து பதம்லாம் இல்லை, ஜஸ்ட் அது கரைஞ்சி வந்தாலே போதும். ஸோ இதையுமே ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ராகி அப்படின்றனால ஒரு மாதிரி குடிக்கிறதுக்கு மழுன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சமாக தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு வந்து கணக்கெலாம் கிடையாது, உங்களுக்கு எந்த அளவுக்கு சேர்க்கணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்தனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக நல்லா திக்கான தேங்காய் பால் வந்துட்டு 1 கப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி வந்தது அப்படின்னா போதும். ரொம்ப நேரம் கொதிச்சது அப்படின்னா ஒரு மாதிரி திரியாக ஆயிரும், திரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். அண்ட் இப்போ கடைசியாக சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து நான் சேர்த்துருக்கேன். உங்களோட குழந்தைங்களுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குற ஃப்ளேவர், அதாவது நல்லெண்ணோட ஃப்ளேவர் வந்து பிடிக்காது அப்படின்னு அன்றைக்கி நீங்கள் நெய் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை நெய் நல்லெண்ணெய் இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் மட்டும் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்துட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். நீங்கள் வந்து வெல்லம் சேர்க்குறீங்க இல்லைனா உங்களோட கருப்பட்டியில் வந்துட்டு உப்பு இருக்கும் அப்படின்னு அன்றைக்கி நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். அதை ஆற வச்சுட்டு அதுக்கடையிலேயே மீனானத்துக்கு வந்து கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ காயல்பட்டினம் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மொத்தமாக கூட்டிட்டு மீனையுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொதிக்க போட்டுருவோம். அதுக்கப்புறம் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தாளிப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா ரெடி ஆயிடும். அண்ட் அதை ஒரு பக்கம் வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு கூழுமே பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன். என் பிள்ளைங்களுக்கு களி வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். நல்லெண்ணெய் அதில் கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் போட்டு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி அது பண்ணுறதா தான் பிளான் இருந்தது. ஃப்ரெண்டோட பசங்களுக்கு அது பிடிக்குமா என்னன்னு தெரில இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் சாப்பாடாக்கிறதுக்கான வேலையை பார்த்தாச்சு. ஒரு பக்கம் சோறு வச்சுட்டு அதுக்கப்புறம் பீக்கங்காய் வந்துட்டு இருந்தது. பீக்கங்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காய் வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் 2 சைடிஸ் வந்து பண்ணிடலாம். அதாவது நான் அந்த மாதிரி பண்ணிடுவேன். அதாவது அந்த தோல் இருக்குது இல்லையா, அந்த தோலில் வந்துட்டு முள் மாதிரி இருக்கும்ல, அதை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி சீச்சு எடுத்துட்டு அதை கீழே போட்டுறணும். அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே இருக்கிற தோல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அதை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு துவையல் வந்துட்டு ரெடி பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா அந்த காயை வச்சு நம்ம பருப்பு போட்டு பண்ணுறது இல்லைன்னா முட்டை போட்டு ஏதாவது பொரியல் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஒரே காயிலே வந்துட்டு 2 சைடிஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ எப்போ பீக்கங்காய் வாங்கினாலும் நான் அதை தான் பண்ணுவேன். என்னோட முன்னாடி வீடியோலேருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரியும். அண்ட் உங்களையுமே நிறைய பேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பண்ணாதவங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இதில் வந்து நான் ரெசிபி சொல்கிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி அந்த முள் மாதிரி இருந்தது இல்லையா, அதை மட்டும் எடுத்துகிட்டு கீழே போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த தோல் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ முதல்லையே நீங்கள் பீக்கங்காவை என்ன பண்ணணும், நல்லா கழுவி எடுத்துடணும். ஏன்னா தோலையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால். ஸோ இந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த தோலை வச்சு நம்ம எப்படி சட்னி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறமா அந்த காய் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்துகிட்டு அதையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து சிறுபருப்பு இருக்கு இல்லையா, அதாவது பாசிப்பருப்பு, அது போட்டு நம்ம கனியை போட்டு ஆக்குறது, அதாவது கூட்டு மாதிரி பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இல்லைன்னா பொரியலுக்கு பண்ணுற மாதிரி தாளிச்சிட்டு லாஸ்ட்டாக முட்டை சேர்த்தும் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து முட்டை சேர்த்து பண்ணுறதா தான் பிளான். அதுக்கடையில் பாருங்கள் இந்த பக்கம் ஒரு தோட்டமே விளைஞ்சு போயிருக்குது. அதாவது 1-2 வெங்காயம் மட்டும் லைட்டாக முளைக்க ஆரம்பிச்சது. நான் என்ன பண்ணேன், சரி அது இருக்கட்டும், என்னைக்காவது ஃப்ரைட் ரைஸ் ஏதாவது பண்ணுறோம் இல்லைன்னா சூப் பண்ணுறோம் அப்படின்னு அன்றைக்கி அந்த வெங்காயத்தாள் தேவைப்படும் இல்லையா, ஸோ அதனால் இருக்கட்டும்னு போட்டிருந்தேன். நான் மறந்தே போயிட்டேன். அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னும் 3 நாள் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக அறுவடை பண்ணுற மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வெங்காயத்தாளை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி எதுக்காக தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த வெங்காயத்தை ஃபுல்லாக கட் பண்ணி இன்றைக்கி சமைச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் வெங்காயத்தை உரிச்சிட்டு அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பொரியல் பண்ணுறதுக்கான மண் சட்டியை வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டேன். ஏன்னா சட்டி வந்து சூடாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, ஸோ அதனால். அண்ட் மண் சட்டி எப்போவுமே ஈரம் இல்லாத மாதிரி நல்லா தொடச்சிட்டு நான் அப்போவே, அதாவது அடுப்பில் வைக்கும் போதே எண்ணெய் ஊற்றிடுவேன். அந்த சட்டியும் சூடாகும் போதே எண்ணெயும் சேர்ந்து சூடாகி வந்துடும். அதனால் அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதாவது உரிச்சு வச்சுருந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வெங்காயம் வந்துட்டு இந்த பொரியல் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே டைம்லேயே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த பொரியல் வந்துட்டு நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சட்டியில் வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து காஞ்ச மிளகாய், கடுகு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் நிறையாவே தான் சேர்த்துருந்தேன்.
ஒரு 3 பெரிய வெங்காயம் கிட்ட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போதே மீனா நான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ முன்னாடியே ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இதுக்கு வந்து தாளிப்பு சேர்க்கணும். ஒரே ஒரு சட்டி வச்சு மீனானத்துக்கு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா அதிலே வந்து பீக்கங்காய் தோல் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதில் சட்னி பண்ணிவிட்டு அதே சட்டியிலே மீனும் பொரிச்சு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இரும்பு சட்டி வச்சுருப்பேன், அதை தூக்கி வச்சுட்டேன். இந்த சட்டி வந்து பார்த்திங்கன்னா வாங்கி 3 வருஷம் கிட்டே ஆயிடுச்சு. ஸோ நல்லா பழகிருச்சு, கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது, நான்ஸ்டிக்கே தோற்று போயிடும், அந்தளவுக்கு சூப்பராக பழகிருச்சு இந்த சட்டி. அண்ட் இந்த பக்கம் வெங்காயம்லாம் சேர்த்து வதக்கியிருந்தேன் இல்லையா, வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணியிருந்த பீக்கங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அண்ட் மெயினாக இந்த டைமில் உப்பு சேர்த்துடக்கூடாது. அதாவது கீரை அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீர் காய்கறிலாம் சேர்க்குறோம் அப்படின்னா உடனே உப்பு சேர்த்துடக்கூடாது. ஏன்னா காய் வந்து ரொம்ப சுருங்கிடும். ஸோ கடைசியாக சேர்த்தோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். முன்னாடியே சேர்த்துட்டோன்னா நிறையா சேர்க்குற மாதிரி ஆயிரும். இந்த பக்கம் மீனான தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, சோம்பு, வெந்தயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா முருகி வர அளவுக்கு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா மீனானத்தில் வந்து சேர்த்துட்டேன். ஸோ இந்த மாதிரி அதாவது வதக்காமல் கொள்ளாமல் பண்ணுற மீனானமே பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். காயல் பணத்தில் இது தான் வழக்கம், மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே சட்டியில் வந்துட்டு இந்த துவையல் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அண்ட் பீக்கங்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் வந்துட்டு முட்டை சேர்த்துக்கிறேன். ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க முட்டையை வந்து டைரெக்டாக சேர்க்காதீங்க கெட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்லையுமே சொல்லியிருந்தேன். இங்கே உள்ள முட்டையில் வந்துட்டு டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கரெக்டாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கெட்டு போகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ முட்டை சேர்த்தோன்னா அந்த மஞ்சக்கருவை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. பின்னாடி தான் மிக்ஸ் பண்ணி விடணும், இப்போவே பண்ணக்கூடாது. சரி, சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு ஒரு 4-5 வெள்ளைப்பூடு பல் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் சேர்க்க வேணாம், ஏன்னா இது வந்து ஒரு மல்லி சட்னி மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கும், டேஸ்ட்டும் சரி. ஸோ அதனால் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அண்ட் ஒரே ஒரு வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அண்ட் இந்த டைமில் நம்ம பீக்கங்காய் தோல் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். அதாவது மல்லி சட்னி, புதினா சட்னிலாம் அரைக்கிறோம் அப்படின்னு அன்றைக்கி லைட்டாக வதங்கினா போதும் இல்லையா, பட் இது வந்து ஒரு காய்கறி உள்ளது, அதுவும் தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அது நல்லா வதங்கி வர்றதுக்காக சிம்லேயே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் முட்டை சேர்த்துருந்தேன் இல்லையா பீக்கங்காய்க்கு, ஸோ அதையுமே நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அந்த தண்ணி எல்லாமே வற்றி அந்த முட்டையுமே நல்லா உதிரி உதிரியாக ஆகணும். அது வரைக்கும் அது வந்துருச்சு அப்படின்னா கடைசியாக ஒரு சாமான் மட்டும் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கடைசியாக என்ன சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரை பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன் இல்லையா, அதாவது கீரை சேர்க்க மாட்டோம், அதில் காஞ்ச மிளகாய், சோம்பு, அதுக்கப்புறமா ஜீரகம் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துட்டு அரைக்கிறது. ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லா பொரியலுக்குமே இது சேர்த்துக்கலாம், நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். அதுலேருந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நிறைய பேர் இதே மெத்தடில் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பீன்ஸு, கேரட்டு, இந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸில் வேணாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சோறுமே பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. சரி வடிச்சிடலான்னு சொல்லிட்டு வடிச்சதுக்கு அப்புறமா தான் ஞாபகம் வருது, முத நாள் உள்ள சோறு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்தது. சுத்தமாக ஞாபகமே இல்லை. முதல்ல தெரிஞ்சது அப்படின்னா அந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும் போது, அதாவது வடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த சோறையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்திருக்கும். பட் சுத்தமாக மறந்துருச்சு. அந்த சோறு இருக்கிற ஞாபகம் தெரியாமல் அரிசி வேற கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுட்டேன். சரி, அதை அந்த சோறை மட்டும் வேணால் தனியாக சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வடித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பீக்கங்காய் தோல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. நல்லாவே அந்த தோல்லாம் வேகணும். அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துட்டு அண்ட் கண்டிப்பாக சேர்க்க வேண்டியது புளி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து சேர்த்துருக்கேன். என்கிட்ட மல்லி இலை அன்றைக்கி இல்லை, ஸோ புதினா மட்டும் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட மல்லி இலை இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கோங்க, நீங்கள் சேர்க்காட்டினாலும் பிரச்சனை இல்லை. இந்த துவையலோட டேஸ்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த மல்லி துவையல் டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா அரைச்சி எடுத்துட வேண்டியதான். அண்ட் ஃப்ரிட்ஜில் வந்து சோறு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதேமே எடுத்துட்டேன் சூடு பண்ணுறதுக்காக. ஏன்னா இதை வந்து இன்றைக்கே முடிச்சிடணும். இன்றைக்கி ஆக்கின சோறு மிச்சம் பண்ணால் கூட பரவாயில்ல, நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேறு வழி இல்லை, மறந்துட்டேன் இல்லையா, எப்படியாவது காலி பண்ணி தான் ஆகணும். ரைஸ் கொஞ்சம் தான் இருக்குது, ஸோ இதை மட்டும் தான் ஸ்டீம் பண்ணணும் அப்படின்றனால என்கிட்ட அகோரா கெட்டில் இருக்கு இல்லையா, சரி இதுலேயே ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டிலில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மேலே வந்து அந்த ஸ்டீமர் பிளேட்டை வச்சு இந்த சோறை வந்து வச்சுட்டேன். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இதில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஏன்னா நிறைய சோறு இருந்தது அப்படின்னா அடுப்புலையோ இல்லைன்னா என்கிட்ட அந்த ப்ரெஷர் குக்கர் இருக்குல்ல, எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர், அதுலேயே வைக்கிற மாதிரி இருக்கும். ரைஸோட குவான்டிட்டி கம்மி தான் அப்படின்றனால ஜஸ்ட் இதில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பராக ஸ்டீம் ஆகி வந்துடும். இதை வச்சுட்டு அந்த துவையல் வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்சுருந்தேன் இல்லையா, துவையலுக்கு வதக்குனது, அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக்காக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு சட்னி மாதிரி வேணும் அப்படின்னா இதிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு கடைசியாக நீங்கள் வந்து கடுகு, கருவேப்பிலை தாளித்து சேர்த்திங்க அப்படின்னா இட்லி, தோசை, பூரி இந்த மாதிரி இருக்குது சாப்பிட்றது
பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பக்கம் சோறு வச்சுருந்தேன் இல்லையா, அதுவுமே சூப்பராக ஸ்டீம் ஆகி வந்துருச்சு. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான். குட்டி ஃபேமிலியாக இருக்கீங்க, அப்புறம் குழந்தையெல்லாம் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அடிக்கடி நிறைய ஸ்டீம் பண்ணுற மாதிரி இருக்கும், வேக வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கையில் கை குழந்தையெல்லாம் வச்சுட்ருக்கீங்க, இல்லைனா வெளியில் போனால் எனக்கு டீ காஃபிலாம் இல்லாமல் இருக்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அமேசானில் இருக்குது. நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஓகே, இதை ஒரு பக்கம் சூடு பண்ணி எடுத்துட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மீன் மட்டும் பொரிக்க வேண்டியது இருந்தது. சாட்டர்டே அப்படின்னாலே லஞ்சுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க ஒரு 3 மணி போல். ஸோ அதனால் அவங்க ஆஃபீஸ்லேருந்து எப்போ கிளம்புறாங்கன்னு கேட்டுட்டு மீன் வந்து அந்த டைமில் தான் நான் பொரிப்பேன். அப்போ தான் கொஞ்சம் சூடாக இருக்கும் அப்படின்றனால. ஸோ அதே மாதிரி ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா வந்துட்டு மீன் வந்துட்டு பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சட்டி வந்துட்டு நல்லா பழகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீன்லாம் பொரிச்சோம் அப்படின்னா நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். அயன் பாத்திரம்லாம் நல்லா பழக்கி எடுக்கிற வரைக்கும் தான். பழகிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அப்படியே நமக்கு குழந்த மாதிரி நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கிங்கே காட்டுற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுத்து. ஸோ புதுசாக சமைக்கிறவங்கலாம் நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நிறைய பேர் மிஸ் பண்ணுறதா சொன்னீங்க இந்த மாதிரி வீடியோவை. சரி, ஜஸ்ட் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கிங்காக ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, பொரிச்ச மீன், பீக்கங்காயில் முட்டை போட்ட பொரியல் அண்ட் பீக்கங்காய் தோல் துவையல். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் பண்ண இந்த மெனு வந்துட்டு எப்படி இருக்குது, நீங்கள் பீக்கங்காய் தோல் துவையல் சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை இதை பார்த்துட்டு இனிமேல் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.